ஒரு ரயில் அதன் பயணத்தை துவங்கும்போது அது நகருவதே தெரியாத அளவுக்கு மெதுவாக நகரும் என்பது உங்களுக்கு தெரியுமா? என்னுடைய கதையும் இதை போன்றுதான். நான் ஒரு திருநங்கை என்பதால் வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற என் கனவை மறந்துவிட சொன்னார்கள். ஆனால் நான் வெறும் கையோடு திரும்பி வர மனமில்லாமல் சாவி கொத்துகளை விற்பனை செய்ய ஆரம்பித்தேன். இது ஒரு மிகச்சிறிய துவக்கம்தான். ஒவ்வொரு ரயில் பயணத்தின் துவக்கம் போல் மெதுவாக, மிக மிக மெதுவாக விஷயங்கள் முன்னேற்றம் அடைய துவங்கின. ஆனால் இந்த பயணத்தில் நான் தன்னந்தனியாக இருந்தேன். பிரேம் என்னை போல் இல்லை, ஆனால் அவர் எப்படிப்பட்டவர் என்பது எனக்கு புரிந்தது. நாங்கள் அதிக பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் என்பது தெரியும். அந்த சிக்கல்களை ஒன்றாக சந்திக்க முடிவெடுத்தோம். ஆனால் திருநங்கை ஜோடியான எங்களுக்கு யார் வேலை கொடுப்பார்கள்? நாங்கள் எங்களுக்காக பல திறக்காத கதவுகளை தட்டினோம், கடைசியில் ஒரு கதவு திறக்கும் வரை. தற்போது நாங்கள் 1 வருடமாக ஊபர் ஈட்ஸில் உள்ளோம். மகிழ்ச்சியாக, மனநிறைவாக வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற எங்கள் கனவு நிச்சயம் நிறைவேறும் என்ற எண்ணம் ஒவ்வொரு முறையும் உணவு பட்டுவாடா செய்யும் போது தோன்றுகிறது. என் பெயர் பிரீத்திஷா. என் பெயர் பிரேம். இன்று நான் சேவை செய்யும் மக்களின் முகங்களில் எழும் புன்னகையை பார்க்கும்போது நான் முன்னேறி ஒரு நீண்ட பாதையை கடந்து வந்திருக்கிறேன் என்பதை அது எனக்கு நினைவூட்டுகிறது.